ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நடிகை யாஷிகா ஆனந்த் அவர்கள் ரீசெண்டாக ஒரு கமெண்ட் போட்டு சோஷியல் மீடியாவில் செம்ம பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு டாப்பிக்காக மாறிட்டாங்க. அண்ட் அவர்களை விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் செம்மையாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு மீம் பேஜில் ஒரு விஜய் பற்றின ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கு யாஷிகா ஆனந்த் அவர்கள் இப்போ விஜய் அவர்கள் த்ரிஷா கூட பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டதா ஒரு செய்தி ஒன்று பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அது நான் போடலை, ஏஐ மூலமாக தான் இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்ததும் அதுக்கு யாஷிகா ஆனந்த் அவர்கள் இப்ப ரீசெண்டா ஒரு பதிலடி சொல்லியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ பேசப்பட்டு வரும் விஷயங்கள் எல்லாமே என்ன கீழே இறக்கி விடணும்னே வருது. அண்ட் அவங்கள பிரபலமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பத்தி தப்பா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது பார்த்தாலே தெரியுது ஏஐ மூலமா எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் இது ஒரு குப்பையான விஷயம். லைக்ஸ் பெறதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி யாஷிகா ஆனந்த் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ விஜய் ரசிகர்களும் அண்ட் விஜய் தொண்டர்களும் நீங்கள் கமெண்ட் போட்டது உண்மை, அதுக்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கமெண்ட் போட்டு டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களே அதை ஏஐ மூலமா ஒரு எடிட் ஒன்று போட்டு அதை நீங்க தப்பா போட்டதில்ல, நீங்க சரியா தான் போட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி செம்மையா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் விஜய் ரசிகையான சீரியல் நடிகை ஷபானா இதுக்கு செம்மையான பதிலடியும் கொடுத்திருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. யாஷிகா ஆனந்த், நீ போட்டது தப்பு, நீ எப்படி முதலமைச்சர் விஜயை தப்பா பேசுவ, நீ எதுக்காக த்ரிஷா கூட கம்பேர் பண்ணி பேசியிருக்க, நீ பேசுனது தப்பு, நீ அதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பதிலடி கொடுத்திருக்கதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த நியூஸை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.